ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிறது வாஷிங் மிஷின் க்ளீன் பண்ணுறதை பார்க்க போகிறோம். ஓகேவா? ஹையர் XB D7207114D 7.2 kgயோட மிஷின் க்ளீன் பண்ணுறது எப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். எப்படி க்ளீன் பண்ணுறது பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ இதை நிறைய பேருக்கு வந்து எப்படி க்ளீன் பண்ணணுன்னே தெரியல. சரியா? அது வந்து இப்போ நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இந்த மாதிரி ஹையர் 7.2 kg சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மிஷினை எந்த மிஷின்னு சொல்லி தெரியாமல் சில பேர் வந்து யூஸ் பண்ண தெரியாமல் யூஸ் பண்ணுவாங்க. எப்படி பண்ணுறது தெரியாமல் யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? இப்போ நான் சொல்லி கொடுக்குறது இந்த ஹையர் மிஷினை எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். யூஸ் பண்ணிவிட்டு மந்த்லி ஒன்ஸ் நம்ம க்ளீன் பண்ணோன்னா நீட்டாக க்ளீனாக ஆகிடும். நிறைய பேர் மிஷின் க்ளீன் பண்ணுறது காமிப்பாங்க. பட் இந்த மாதிரி கிளியராக சொல்கிறதும் கேட்குறதும் வந்து நிறைய பேருக்கு தெரியாது. சரிங்களா? இப்போது நம்ம க்ளீன் பண்ணுறதை பார்க்க போகிறோம். இந்த கம்பெனி நேம் போட்டு இந்த மிஷினு எவ்வளோ கிலோ இதெல்லாம் யாரும் காமிக்க மாட்டாங்க. அதனால் இப்போ நான் வந்து ஃபஸ்ட் டைமாக தான் நான் யூடியூப் வந்து ட்ரை பண்ணுறேன். நான் சேனல் இப்போ தான் புதுசாக வந்திருக்கேன். என்னை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்சது நான் பண்ணுறேன். சரிங்களா? இப்போ நம்ம பண்ண போகிறது ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து இதில் இங்கே சைடாக வந்து ஒரு புஷ்ஷன் பட்டன் இருக்கும். சரிங்களா? பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகும். ஓப்பன் பண்ணால் பார்த்தீங்களா எவ்வளோ டர்ட்டி இருக்குது. இன்னும் நம்ம மந்த்லி ஒன்ஸ் பண்ணுறதுனால இது கம்மியாக இருக்குது. இதுனா இன்னும் அதிகமாக தான் வரும். இது நான் அடிக்கடி க்ளீன் பண்ணுறதுனால கொஞ்சம் க்ளீனாக இருக்குது. நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த பைப்பை வந்து புஷ் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு இதை எடுத்துட்டிங்கன்னா இப்போ இது தனியாக வந்து வாஷ் பண்ணணும். நம்ம இது தனியாக வாஷ் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிறத வந்து க்ளீன் பண்ணுங்கள். இதை க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரெஷ்ஷோ, நம்மள்ட்ட என்ன பொருள் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் ஆகுதோ அந்த மாதிரி எடுத்து ப்ரெஷ்ஷை வந்து எடுத்துக்கோங்க. சரிங்களா? இப்போ இது க்ளீன் பண்ணுறதுக்கு பாருங்கள் எவ்வளோ அழுக்க வருதுன்னு. இது 1 மந்த்து நான் மந்த்லி க்ளீன் பண்ணுறனாலவே இவ்வளோ இருக்குது. இன்னும் நிறைய பேர் வந்து இயர்லி ஒன்ஸு 6 மந்த் ஒன்ஸ் பண்ணால் அவ்வளோதான், ரொம்ப அழுக்கு தெரியும். பாருங்கள், இதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி வச்சு அடிச்சுக்கணும். சரிங்களா? நம்மளுக்கு இன்னும் ஈஸியாக க்ளீன் ஆகும். க்ளீன் ஆகும்போது பாருங்கள், இப்போ இதையும் நம்ம க்ளீன் பண்ணி வச்சாச்சு. சரிங்களா? இப்போ எங்கே இருக்கிறதும் நம்ம க்ளீன் பண்ணியாச்சு. ஓகேவா? இப்போ க்ளீன் பண்ணி முடிச்சதும் நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ மறுபடியும் அதே இதில் செட் பண்ணிடலாம். பார்த்தீங்களா எவ்வளோ அழுக்கு இருக்குன்னு. நம்ம க்ளீன் பண்ணுறப்போ இந்த மாதிரி ட்ரையரில் வச்சுக்கணும். அப்போ தான் அந்த இருக்கிற அழுக்கு தண்ணி வந்து போகும். இந்த ட்ரையரில் வைக்காமல் பைப்பை வந்து வெளியில் விடாமல் நம்ம வச்சுருந்தோன்னா அது போகாது. சரிங்களா? நம்ம அழுக்கு போகணுன்னா நம்ம ட்ரையரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் தண்ணி வந்து வாஷ் பண்ணி விடணும். நம்ம இப்போ க்ளீன் பண்ணிவிட்டு அதே மாதிரி பைப் வந்து நம்ம செட் பண்ணியாச்சு. அப்படியே செட் பண்ணிவிட்டு மறுபடியும் புஷ் பண்ணி விட்டுணும். இல்லை புஷ் பண்ணியாச்சு, நம்ம விட்டாச்சு. புஷ் பண்ணி விட்டோன்னா கரெக்டாக போய் செட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ இதை ரிமூவ் பண்ணணும். இது ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த ஸ்க்ரூ மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்க்ரூ ட்ரைவரை வச்சு நம்ம ஓப்பன் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம இது எப்போவுமே க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இது க்ளீன் பண்ணணும். இது க்ளீன் பண்ணிவிட்டு அது பண்ணால் நம்மளுக்கு வந்து இந்த அழுக்கு இதில் போயிடும். அதனால் ஃபஸ்ட்டு அதை பண்ணிவிட்டு இதை க்ளீன் பண்ணால் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியர்னஸ் ஆகிடும். சரிங்களா? உங்கள்கிட்ட இந்த மாதிரி ஸ்க்ரூ ட்ரைவர் இருந்தால் இப்படி லூஸ் பண்ணி விட்டுட்டு நான் உங்களுக்கு கிளியராக சொல்லித்தரேன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், ஒன்றும் ப்ராப்ளம் ஆகாது. இந்த மந்த்லி பண்ணுறீங்களோ இல்லை 15 days பண்ணுறீங்களோ அது உங்களோட இஷ்டம். ஆனால் நீங்கள் எவ்வளோ க்ளீன் வைக்கிறீங்களோ அவ்வளோக்கெல்லாம் நல்லது. ஓகேங்களா? இந்த பாருங்கள், ஸ்க்ரூ எடுத்தாச்சு. ஸ்க்ரூவை எடுத்து நம்ம வச்சுட்டு இதை வந்து இப்படியே ரிமூவ் பண்ணால் வரும். சம்டைம் நம்ம என்ன பண்ணணும்னா அது வரலன்னா
இந்த மாதிரி புஷ் பண்ணி ஒரு ஸ்க்ரூ ட்ரைவரோ ஏதாவது ஒரு கத்தியோ இல்லை என்ன வச்சு பண்ண முடியுமா வருமோ அதை வச்சு பண்ணுவேன். பாருங்கள், நான் ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணி அது ஸ்க்ரூவாலையோ நான் சிசர் வச்சு தான் சைடில் எடுத்தேன். இது ஒன்றும் ப்ராப்ளம் ஆகாது உங்களுக்கு, இது ஒரு ப்ராப்ளமும் கிடையாது உங்களுக்கு. இதை எடுத்து க்ளீன் பண்ணால் உங்களுக்கு நல்லா யூசேஜ் இருக்கும், ரொம்ப நாள் உழைக்கும் கூட மிஷின் உங்களுக்கு. பாருங்கள் எவ்வளோ அழுக்கு இருக்குன்னு பாருங்கள். இத்தனைக்கு மந்த்லி ஒன்ஸ் பண்ணி இவ்வளோ அழுக்கு இருக்குது. இதை இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணுவோம். பாருங்கள், ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணால் உங்களுக்கு எப்படி வருது, இந்த க்ளீனிங் வருதா. நம்ம இந்த ஹோல்ஸில் என்ன ஆகுனா, இந்த ஹோல்ஸில் போய் அடப்புலாம் அடைச்சி என்ன ஆகுனா நமக்கு ட்ரையரில் தண்ணி சீக்கிரமாக போகாது, அதுலேயும் அழுக்கு இருக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம நீட்டாக க்ளீனாக க்ளீன் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோக்கு நம்ம மிஷினை நம்மளுக்கு யூஸ் ஆகிற ஒரு பொருள். சரிங்களா, நம்ம போய் கடையில் போய் இதை மறுபடியும் இன்னொரு மிஷின் வாங்குற மாதிரி வச்சுக்கக்கூடாது. நம்ம இருக்கிற மிஷினை நீட்டாக க்ளீனாக வச்சு யூஸ் பண்ணாலே நம்மளுக்கு யூஸேஜாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ப்ரஷ்ஷு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், வேறு எதுவுமே உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஈஸியாக தெரியாது. நம்மளுக்கு பின்னாடி மிஷினில் பேக் சைடில் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணுறது இருக்கும். இதை ரிமூவ் பண்ணிங்கன்னா பாருங்கள், ரிமூவ் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள், இல்லைன்னா ரிமூவ் பண்ண முடியலன்னா விட்டுருங்க. பார்த்தீங்களா, இங்கே அப்படியே தண்ணி ஸ்ட்ரைக் ஆகிடுச்சு, அழுக்குனால அப்படியே நின்றுச்சு. இந்த தண்ணியை ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் இப்போ நம்ம பின்னாடி போய் க்ளீன் பண்ணுறோம். ஏன்னா நம்ம எடுத்த அழுக்கெல்லாம் இங்கே வந்து ஜாயின் ஆகிருக்கும். ட்ரையர் இருக்குது பார்த்தீங்களா, ட்ரையரில் வந்து நம்ம சுற்றி விட்டுட்டு பண்ணால் நம்மளுக்கு லூஸ்னஸ் கிடைக்கும். சரிங்களா, இது நல்லா இப்படி புஷ் பண்ணி இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த பெல்ட்டை எடுத்திங்கன்னா இதை வந்து மேலே இருக்கிற மூடியை வந்து சுற்றி விடுங்க. ஒரு ப்ராப்ளமும் இல்லை, இதை பண்ணுறதுக்கு பயப்பட வேண்டிய அவசியமும் தேவையில்லை. பாருங்கள், ஸ்ப்ரிங்கும் வந்துருச்சு, தண்ணி போக முடியாமல் கஷ்டம். பாருங்கள் இப்போ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது. இதுலேயும் இவ்வளோ இந்த ஜல்லடையிலலாம் இவ்வளோ அழுக்கு இருக்குது, அதனால தான் தண்ணி போகிறது கஷ்டமாக இருக்குது. இந்த பைப்பில் பார்த்தீங்களா எவ்வளோ அழுக்கு இருக்குங்க. இப்போ பாருங்கள், தண்ணி எல்லாம் போயிடுச்சா. இப்போ மெதுவாக நீங்கள் தண்ணி ஓப்பன் பண்ணி இதை வந்து மெதுவாக க்ளீன் பண்ணுங்கள். இல்லைன்னா அந்த ஹோல்ஸில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹோல்ஸ்லேருந்து வெளியில் தண்ணி போக ஆரம்பிச்சிடும். நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு பாருங்கள் எவ்வளோ க்ளீன் ஆகிடுச்சுன்னு. மெதுவாக விடுங்க, சரிங்களா. இப்போ பாருங்கள், அந்த தண்ணி இதில் வருதுங்களா, இதில் வருதா, அந்த தண்ணி நான் வாஷ் பண்ண தண்ணி வருது. சரிங்களா, இப்போ இதில் இருக்கிறத வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு ட்ரையரில் தண்ணி சீக்கிரமாக போகும், இல்லைன்னா என்ன ஆகும், அந்த அழுக்கு அப்படியே நிற்கும். இப்போ எவ்வளோ அது ஃபாஸ்ட்டாக வந்துருக்கீங்களா. இந்த பைப்பில் போய் இதாகிடும். இதில் ஒரு பிரச்சனை இல்லை, ஒரு ப்ராப்ளமும் இல்லை, பயப்பட வேண்டிய விஷயம் இல்லை. நம்ம வீட்டு மிஷினை ஒரு ப்ராப்ளமும் ஆகாது. இது இருக்குது பார்த்தீங்களா, இதை நல்லா வந்து நம்ம க்ளீன் பண்ணிக்கணும். சரிங்களா, க்ளீன் பண்ணி முடிச்சிடும். இதை அப்படியே நம்ம போட்டுக்கலாம். இது ஸ்ப்ரிங்கை போட்டுட்டு பண்ணி புஷ் பண்ணி சுற்றி விட்டுருவோம். ஒரு பிரச்சனையும் இல்லை, ஒரு ரிப்பேருமே ஆகாது நம்மளுக்கு. சரியா, க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் அதை வந்து இதில் மாட்டி விட்டுருங்க. அவ்வளோதான், மாட்டி விட்டுட்டிங்களா. இப்போ நம்மளுக்கு இந்த பட்டன் சைடு என்ன இருக்கும், இப்படி இருக்கும். நம்ம ட்ரையர் க்ளீன் பண்ணுறது வந்து
இந்த பட்டனை தான் நம்மளுக்கு ப்ரெஸ் பண்ணி நம்ம ஓப்பன் பண்ணுது இதை வச்சு. சரிங்களா, அவ்வளோதான் ஃபினிஷிங். இப்போ இது க்ளீன் பண்ணியாச்சா, இப்போ நம்ம அப்படியே இதை அட்டாச் பண்ணிட வேண்டியது. அட்டாச் பண்ணியாச்சா, இப்போ வாங்க பார்க்கலாம். இப்போ பாருங்கள் நம்ம தண்ணி போட்டு க்ளீன் பண்ணால் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக சர்வே ஆகுது. நம்மளுக்கு ஃபாஸ்ட்டாக தண்ணி போடுறது நல்லா தெரியும் பாருங்கள். சாரிங்க, நான் ட்ரையரில் வைக்காமல் அது அப்படியே வச்சனால அது தண்ணி போகவே இல்லை. ட்ரை பண்ணுறதுக்காக வச்சிடும். ஓகேங்களா, இப்போ ட்ரை பண்ண வச்சிடும். இப்போ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக தண்ணி போகும் பாருங்கள். நான் ட்ரையில் வைக்காமலே அதான் என்னடா தண்ணியே போடன்னு பார்த்தேன். இப்போ எவ்வளோ குயிக்காக ஃபாஸ்ட்டாக போகும் பாருங்கள். இது நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. இது வந்து நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணுறதுனால, ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு அழுக்கு வந்து போக மாட்டேங்குது. போயிடுச்சா, அந்த பைப்லேருந்து வர அழுக்க பார்த்தீங்களா, தண்ணி போனதுனால நம்மளுக்கு அந்த அழுக்கெல்லாம் வெளியில் வந்துடுச்சு. சரிங்களா, இப்போ பாருங்கள் நல்லா ஃபுல்லாக க்ளீன் ஆகிடுச்சா. இப்போ அதே மாதிரி இந்த ஸ்க்ரூ வச்சு இதை க்ளீன் பண்ணலாம். இது ரொம்ப அழுக்காக இருந்துச்சு உங்களுக்கு. இப்போ நான் வந்து வாஷ் பண்ணிட்டேன். அது ரொம்ப நாளாக யூஸ் பண்ணுறனால மிஷின் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி கரை இருக்கிற மாதிரி தெரியுது. சரிங்களா, இப்போது நல்லா கரெக்டாக புஷ் பண்ணி வச்சாச்சு. இந்த ஸ்க்ரூவை போட்டு டைட் பண்ணிடுங்க. டைட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு டைட் பண்ணிக்கோங்க. கழட்டும் போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் சைடில் நல்லா புஷ் பண்ணி ஏதாவது ஒரு சீசரோ கத்தியோ இல்லை வந்து ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு நீங்கள் இதில் இந்த மாதிரி வச்சு இந்த சைடையும் ரிமூவ் பண்ணிங்கன்னா வந்துடும். சரிங்களா, இவ்வளோ தான் இந்த மிஷின் க்ளீன் பண்ணுற மெத்தடு. சரிங்களா, நம்ம க்ளீன் பண்ணி முடித்ததும் இப்போ நம்ம இதை நீட் அண்ட் க்ளீனாக பண்ணிக்கிட்டோம். சரிங்களா, நல்லா க்ளீன் பண்ணி வச்சுடுங்க. நல்லா க்ளீன் பண்ணிட்டா நம்மளுக்கு நீட்டாக ஃப்ரெஷ்ஷாக ஆகிடும். நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவோ நம்மளுடைய பொருளை நம்ம ஜாக்கிரதையாக பார்த்துக்கிறோமோ அவ்வளவுக்கு அளவு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லு. மற்றவங்களுடைய இது தெரியாது. அடிக்கடி நம்ம போய் வேறு மிஷின் வாங்கணும் அப்படின்னா ஒரு இதுவும் தேவையில்லை. சரிங்களா, இது வந்து ட்ரையர். தண்ணி யூஸ் பண்ணோம் இல்லையா, அதனால் அந்த தண்ணி இதில் வந்துச்சு. சரிங்களா, இப்போது நம்ம க்ளீன் பண்ணி நீட்டாக வச்சாச்சு. இதுதான் யூஸ் பண்ணுற மெத்தடு அண்ட் க்ளீன் பண்ணுற மெத்தட். இந்த மாதிரி நீங்கள் அடிக்கடி க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் மிஷின் எந்த ப்ராப்ளமும் வராது. இதே மாதிரி எப்படி நீட் அண்ட் க்ளீனாக சொல்கிறோன்னா அந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா எந்த ப்ராப்ளமும் ஆகாது மிஷினுக்கு. ஓகேவா, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல், லைக் மை சேனல். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். நான் இப்போ தான் புதுசாக யூடியூப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எவ்வளவோ ட்ரை பண்ணி போடுறேன். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். இந்த மிஷின்